அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் போட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு why we should accept our past selves. எப்பயாச்சும் நீங்க உங்க கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது நீங்க அந்த கடந்த காலத்துல இருந்தீங்க இல்லைங்களா, அந்த உருவத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு அவமானப்பட்ட வடிவமா, ஒரு கேவலப்படுத்தப்பட்ட வடிவமா, ஒரு ஏமாந்து நிக்கிற வடிவமா, எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு வடிவமா, லக்கி அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு வடிவமா, அன்புக்கு சுத்தமா தகுதி இல்லாத ஒரு வடிவமா, இப்படிதானே பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஆனா இந்த மனோபாவத்தை நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்ட்ல இன்னமும் நீங்க கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இந்த செல்ஃப் ஒர்த் அப்படின்றது வரவே வராது. நான் சொல்றது புதுசா கூட உங்களுக்கு இருக்கலாம். அங்க அடிபட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அன்புக்காக ஏங்கி கேவலப்பட்டு மிதிப்பட்டு நிக்கிற அந்த கடந்த கால வடிவத்தை நீங்க பார்க்காத வரைக்கும், ஏத்துக்காத வரைக்கும், உணராத வரைக்கும் உங்களுடைய ப்ரெசன்ட்ல நிம்மதியோ சந்தோஷமோ கண்டிப்பா இருக்காது. இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா அது உண்மை. ஏன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இது நான் அனுபவிச்சது. இது என்னுடைய கடந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தையும் நான் திரும்பி பார்த்து பார்த்து அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை, அந்த வடிவம் என்னுடைய பாஸ்ட் செல்ஃப் அது பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் நான் திரும்ப அனுபவிச்சு அதை அமைதிப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் இப்போ ப்ரெசன்ட்ல நானா இருக்கிறேன். நான் சொல்றது புதுசா தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லல. பட் ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத இந்த போட்காஸ்ட் முடிவில் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. ஸோ why we should accept our past self healing from narcissistic abuse. அதுவும் நார்சிஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா நாம கண்டிப்பா நம்ம பாஸ்ட் செல்ஃபை அக்செப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில நாம இருக்கிறோம். நீங்க ஃபோர்ஸ் பண்ணிலாம் நடக்காது, மேஜிக்லாம் நடக்காது. நீங்க திரும்ப உங்க கடந்த காலத்துக்கு போய் அந்த பாஸ்ட் செல்ஃபை பார்த்து அந்த பாஸ்ட் செல்ஃபை அமைதிப்படுத்தி அதுக்கு நீங்க உங்க அன்பை கொடுத்து அந்த பாஸ்ட் செல்ஃப் சரியானா மட்டும்தான் உங்களுடைய ப்ரெசன்ட் செல்ஃப் நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழும். இந்த உண்மை பல பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ வாங்க எபிசோடுக்குள்ள போவோம், இது என்னன்னு நாம தெரிஞ்சுப்போம். அதாவது இந்த எபிசோடு இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம கடந்த காலத்தை பத்தி இன்னமும் அசிங்கமா அவமானமா கேவலமா நினைச்சிட்டு இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். இது நம்ம கடந்த காலத்தை நினைச்சாலும் ரொம்ப எம்பாரஸ் ஆகும், அவமானப்படுவோம், வெக்கப்படுவோம், கோபம் வரும். நம்மளை நினைச்சு நமக்கே கோபம் வரும். நம்ம கடந்த காலத்துல ரொம்ப நாளா ஒரே இடத்துல இருந்துட்டோமே, எல்லாத்தையும் அதிகப்படியா தாங்கிக்கிட்டு இருந்தோமே, உண்மைய முன்னாடியே பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு நம்ம மேல நமக்கு கோபம் வரத்தான் செய்யும். அதுவும் எஸ்பெஷலி இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல நாம இருந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு சில கேள்விகள் எப்பவுமே நம்ம மனசை போட்டு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாம அந்த கேள்விகளை நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டே இருப்போம். நான் ஏன் அப்படி இருந்தேன், என்னால ஏன் அதை விட்டுட்டு வர முடியல, நான் ஏன் அதெல்லாம் அலோவ் பண்ணேன், இந்த மாதிரியான கேள்விகள் நம்மளை குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா பதிலே கிடைக்காது. ஆனா இன்னைக்கு நாம நம்மளுடைய கடந்த காலத்தை பார்க்கும்போது அதை நாம ஜட்ஜ் பண்ண கூடாது அப்படின்றத இந்த எபிசோட்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நாம அந்த கடந்த காலத்தை நம்மளுடைய பாஸ்ட் செல்ஃப புரிஞ்சுக்க போறோம். எல்லாத்தையும் விட முக்கியமானது, நாம ஏன் நம்மளுடைய பாஸ்ட் செல்ஃப அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுதான் நம்மளுடைய உண்மையான ஹீலிங்க்கான வழி அப்படின்றதையும் இங்க நாம கத்துக்க போறோம். இதுல நான் பார்ட்டா சொல்றது, அந்த பாஸ்ட் செல்ஃப் நீங்க பார்க்காத வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். த வார் வித்தின் யுவர் செல்ஃப். அதாவது உங்களுக்குள்ள ஒரு பெரிய போர்க்களமே நடந்துகிட்டே இருக்கும். நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல விட்டு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு நமக்குள்ள தங்கி இருக்கிற ஒரு ஆழமான காயம் என்ன அப்படின்னா,
அது அவங்க நமக்கு என்ன பண்ணாங்களோ அது கிடையாது. அவங்க நமக்கு பண்ணாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து நாம நம்மளை பத்தி என்ன திங்க் பண்றோம், நாம நம்மளை எப்படி பார்க்க ஆரம்பிச்சோம், அதுதான் நம்மள ரொம்ப ஆழமான காயமா இருக்கும். அவங்க எவ்வளவோ பண்ணிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பண்ணக்கூடாத அநியாயம், பண்ணக்கூடாத அக்கிரம்பு எதுவுமே சரியில்லை தான், பண்ணிருப்பாங்க தான். ஆனா அந்த காயத்தை விட நாம நம்மளை பாக்குற பார்வை இருக்கு பாத்தீங்களா, கேவலமான பார்வை, நாமளே நம்மளை பாக்குற பார்வை, அதுதான் நமக்கு அதிகப்படியான காயத்தை இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். நாம எதெல்லாம் திரும்ப ரீப்ளே பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னாக்க, நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் மௌனமா இருந்தோமோ, நம்ம அங்க பேசியிருக்கணும், தைரியமா பேசியிருக்கணும், நமக்காக நின்று இருக்கணும். ஆனா அந்த இடத்துல நம்ம அமைதியா இருந்திருப்போம். நாம எந்தெந்த இடங்கள்லாம் மன்னிச்சு விட்டோமோ அந்த இடத்துல நம்ம மன்னிச்சிருக்கவே கூடாது. ஆனா அவங்கள அதிகப்படியா அளவில்லாத கணக்கு வழக்கே இல்லாத அளவுக்கு மன்னிச்சு விட்டுருப்போம். அந்த ரெட் பிளாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை இக்னோர் பண்ணிருப்போம். இது எல்லாத்தையுமே நம்ம திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணிட்டே இருப்போம். இதனால நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, நான் அப்போ கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கணுமோ, நான் இல்லையே, கரெக்டா இருந்திருக்கணுமோ இல்லையே, இதுதான் 2 தான் வரும். 2மே நடக்க போறது கிடையாது இப்ப. ஆனா இந்த நினைப்பு தான் நமக்குள்ள நமக்கு நாமே சண்டை போட்டுக்கிறதுக்கு காரணம். நம்ம பாஸ்ட் செல்ஃபும் பிரசன்ட் செல்ஃபும் இங்கதான் சண்டை போட்டுக்கும். சோ இந்த இடத்துல நாம அவங்கள குறை சொல்லுவோம், அவங்கள ரிஜெக்ட் பண்ணிருப்போம், நாம யாருன்னு தெரியாம நமக்குள்ள டிஸ்கனெக்ட் ஆயிருப்போம். இது எல்லாத்துக்கும் மேல நீங்க உங்களுக்கே தெரியாம பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் செல்ஃப் ரிஜெக்ஷன். அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க, ஓகே, அதுக்காக நீங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னமும் அந்த பாஸ்ட் செல்ஃப. சோ அதனால தான் அந்த அந்த போர்க்களம் இன்னமும் உங்களுக்குள்ள உயிர்ப்போட இருந்துகிட்டே இருக்குது. சோ இந்த வார் வித்தின் யுவர் செல்ஃப், இது இது எதனால வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நமக்கு கொடுத்த காயங்கள்னால இது வர்றது கிடையாது. பட் ஆனா அவங்க நம்மளை பாக்குற பார்வையை மாத்தினதுனால நம்ம பாஸ்ட் செல்ஃப இங்க நாம வெறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை நாம முதல்ல நிறுத்தணும். 2வது பார்ட், நம்மளுடைய பாஸ்ட் செல்ஃப் இருக்கு பாத்தீங்களா, அது வேணும்னே அங்க அப்படி நிக்கலைங்க. அசிங்கப்பட்டோ, வேணும்னே அசிங்கப்படணும் அசிங்கப்படல, அவமானப்படணும் அவமானப்படல, ஏமாறுறோம் தெரிஞ்சு ஏமாறல, அது அங்க சர்வைவல் பண்ணிட்டு இருந்திருக்கு. நம்மளுடைய பாஸ்ட் செல்ஃப் ஆனது அங்க சர்வைவலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்குது. எப்படியாச்சும் அதை தாண்டி போவோம், எப்படியாச்சும் உயிர் பழைச்சு வாழ்வோன்னு அந்த உயிர் பழைக்கிற போராட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு அது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பாஸ்ட் செல்ஃபியா நாம இன்னமும் வெறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணித்தானே ஆகணும். சோ இந்த நினைப்பு உங்க பெர்ஸ்பெக்டிவே மாத்தணும். அந்த வெர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இப்ப நீங்க இருக்கிறத விட அந்த வெர்ஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங். அது வீக்கே கிடையாது. ஆனா நீங்க இப்ப வீக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா அது அங்க சர்வைவல் பண்ணிட்டு இருந்திருக்குது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தாண்டி வந்திருப்போம், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு வார்த்தைகள், அவமானங்கள், உயிர் போற சூழ்நிலை, மரணத்தின் தருவாய் வரைக்குமே போயிட்டு வந்திருப்போம். அத்தனையும் சர்வைவல் தானே, அத்தனையும் தாண்டி தானே இந்த பாஸ்ட் செல்ஃப் உங்களை எங்க பிரசன்ட்ல கொண்டாந்து வச்சிருக்குது. அதை ஏங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றோம்? அது என்ன பண்ணிட்டு இருந்தது அங்கன்னா, அங்க இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியா வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்து போராடிட்டு இருந்துச்சு. அங்க கான்ஃபிளிக்ட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னைத்தானே சுருக்கிக்குச்சு. மத்தவங்களை காயப்படுத்த கூடாது, மத்தவங்களை அசிங்கப்படுத்த கூடாது, மத்தவங்க மரியாதை குறைவு பண்ணக்கூடாது அப்படின்னு தன்னைத்தானே அங்க சுருக்கிக்கிட்டு இருந்திருக்குது. எப்படியாச்சும் இதை மாறிடாதா அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தனக்குள்ள கையில பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்ன அப்படின்னா, நம்மள இந்த இடத்துல காப்பாத்திக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வாய மூடிட்டு இருக்கணும், சைலண்டா போகணும், யாரையும் ஏத்து பேசக்கூடாது, அவங்க என்ன சொன்னாலும் வாங்கிக்கணும், அடிச்சாலும் வாங்கிக்கணும், திட்டினாலும் வாங்கிக்கணும், அவங்க நம்மளை கொன்னே போட்டாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அது போயிருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த அவேர்னஸ் அப்போ அந்த பாஸ்ட் செல்ஃபுக்கு இல்லைங்க.
அதுக்கு அந்த நேரத்துல என்ன கிளாரிட்டி இருந்துச்சோ அதை வச்சுதான் அது அங்க சர்வைவல் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அதால என்ன முடியுமோ அத பண்ணிட்டு இருந்ததுனால தான் இப்போ நாம இந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறோம். அந்த பாஸ்ட் செல்ஃப் அங்க கிவ் அப் பண்ணி இருந்தது, விட்டுருந்தது அப்படின்னா இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருந்திருப்போம் நாம. ஆனா அந்த பாஸ்ட் செல்ஃப் அதை தாண்டி வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணி எடுத்த ஒரு முயற்சி தான் இன்னைக்கு நம்ம இந்த பிரசன்ட்ல இந்த அளவுக்கு தைரியமா நிக்கிறதுக்கு காரணம். சோ அப்படிப்பட்ட பாஸ்ட் செல்ஃபை நம்ம வெறுக்கலாமா? கண்டிப்பா அக்செப்ட் தானே பண்ணிக்கணும். சோ நம்ம பாஸ்ட் செல்ஃப் அங்க அந்த மாதிரியான ஒரு வடிவத்துல நிக்கிறதுக்கு காரணம் அது வீக்குன்றதுனால கிடையாது. எல்லாரும் வேணும்னு நினைச்சது, யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சது, எப்படியாச்சும் இந்த சூழ்நிலை மாறும்னு நினைச்சது, தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு வேற வழி தெரியல. ஸோ அந்த அளவுக்கு சர்வைவ் பண்ணிட்டு இருந்த நம்ம பாஸ்ட் செல்ஃப் ஆனது நமக்கு நல்லது தானங்க பண்ணிருக்கு. அதை நாம ஏங்க வெக்கத்தோட பார்க்கணும்? அதை நம்ம ஏன் அவமானமா நினைக்கணும்? அந்த பாஸ்ட் செல்ஃபை அக்செப்ட் பண்ணுங்க. நான் 3வது பாயிண்டா சொல்றது, உங்க பாஸ்ட் செல்ஃப மறந்துட்டு உங்களால ஹீலிங்க கையில எடுக்க முடியாது. நீங்க உங்க பாஸ்ட் செல்ஃப் இனிமே என் பாஸ்டே கிடையாதுப்பா, அது ஒண்ணுமே கிடையாது, இனிமே அதை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த பாஸ்ட உங்களை கையில தூக்கிட்டு வர சொல்லல நானு. ஆனா அந்த பாஸ்ட் செல்ஃப் அங்க அடிபட்டு நிக்குது பாத்தீங்களா, அதை குணமாக்குங்கன்னு தான் சொல்றேன் நானு. அந்த பாஸ்ட் செல்ஃப நான் மறந்துட்டேன் அப்படின்னு நீங்க தூக்கி போட்டுட்டு பிரசன்ட்ல போயிட்டே இருந்தாலும் அது உங்களை நேரா தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க எங்க பிரசன்ட்ல ஹீல் ஆகவே முடியாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஹீலிங் அப்படின்றது எப்படி அப்படின்னாக்க, அந்த பாஸ்ட் நான் கிடையாது, நான் அந்த பாஸ்ட வெறுக்கிறேன், அந்த பாஸ்ட்ல இருந்ததை நான் வெறுக்கிறேன், நான் இனிமே அந்த பர்சனா மாறவே மாட்டேன். நீங்க மாறலாம் வேண்டாங்க. இங்க நீங்க பண்ண வேண்டியது அந்த இடத்துல அந்த பாஸ்ட் செல்ஃபை எல்லாருமா போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு மூலையில உட்கார வச்சு அழ வச்சு வேதனைப்படுத்தினாங்களே, அது இன்னமும் அங்க அப்படியே தாங்க நிக்குது. உங்க பிரசன்ட் செல்ஃபை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துங்க, அதுகிட்ட கேளுங்க, அதை பாருங்க, அதனுடைய வலியை உணருங்க. உங்க பாஸ்ட் செல்ஃப உங்க பிரசன்ட்டுக்கு இழுத்துட்டு மாத்தி கூட்டிட்டு வாங்க, காயங்களை ஆத்தி கூட்டிட்டு வாங்க. ஸோ அந்த நான் என்னோட பாஸ்ட் நான் அப்படி இருந்ததை நான் வெறுக்கிறேன்னு என்னைக்கு நீங்க சொல்றதை நிறுத்துறீங்களோ அன்னைக்குதான் பிரசன்ட்ல உங்களுக்கு ஹீலிங் சாத்தியமாகும். ஸோ உண்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய பாஸ்ட் செல்ஃபை ரிஜெக்ட் பண்றது மூலியமா உங்க வாழ்க்கையில முக்கியமான பகுதியை நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஹீலிங்க்கு உங்க பாஸ்ட் செல்ஃபோட அனுமதி கண்டிப்பா தேவை, ரிஜெக்ஷன் தேவை கிடையாது. இந்த இன்டகிரேஷன் வேணும். உங்க பிரசன்ட் செல்ஃப் உங்க பாஸ்ட் செல்ஃப் கிட்ட போயிட்டு நீ இதெல்லாம் தாண்டி வந்ததுனால தான் நான் இங்க இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி உங்க பாஸ்ட் செல்ஃப நீங்க அமைதிப்படுத்தணும், அந்த வலியை நீங்க ஆத்தணும். அதுக்கு பேர் தான் இன்டகிரேஷன் அப்படின்னு நாம சொல்லுவோம். நீங்க உங்க பாஸ்ட் செல்ஃப் எந்த அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஹீலிங் நடக்கவே நடக்காது. ஏன்னா உங்க பாஸ்ட் செல்ஃப் அப்படின்றது உங்களோட எனிமி கிடையாது. நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த பாஸ்ட் செல்ஃப் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த பாஸ்ட் செல்ஃப்ல இதை எப்படி ஹீல் பண்ணலாம், இதை எப்படி நம்ம பாஸ்ட் செல்ஃபை நம்ம மீட் பண்ணலாம், அதுக்கான ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்க என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு அதுக்கான செஷன்ஸ் கிடைக்கும், அதுக்கான ஒர்க் பிளேஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்னோட பயோல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னோட குரூப் சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த குரூப்ல உங்களால ஜாயின் பண்ண முடியும். அது ஒரு பெய்டு குரூப், அதையும் நான் சொல்லிடுறேன் நான். ஸோ நான் உங்களுக்கு அது என் குரூப்பை பத்தின தகவல்களை நான் அனுப்புவேன், நீங்க விருப்பம் இருந்தால் அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நான் 4வது பார்ட்டா நான் சொல்றது கில்ட். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வு நியாயமே இல்லதான், நான் ஒத்துக்கிறேன். உங்க மேலேயே உங்களுக்கு அந்த குற்ற உணர்வு ஆழமா இருக்கும். எதுக்கான குற்ற உணர்வு அப்படின்னா, ரொம்ப காலமா அந்த இடத்துல தங்கிட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப காலமா அந்த இடத்துல தங்கிட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க.
அவங்களுடைய வார்த்தைகளை நம்பிட்டு இருந்திருப்பீங்க. அதிகப்படியான சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. சோ இதன் காரணமா உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த பாஸ்ட் செல்ஃப் இதெல்லாம் பண்ணிருக்கும். என்னென்ன பண்ணிருக்கும்? நீங்க விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனா அதே இடத்துல ரொம்ப நாளா தங்கி இருக்கும். அதிகமா லவ் பண்ண காயப்படுத்தவனங்களே அதிகமா லவ் பண்ணிருக்கும். அவங்க வார்த்தைகளை நம்பி இருக்கும். அதிகப்படியான சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல உண்மையான லவ் இருந்துச்சா? இதெல்லாம் பண்ணதுல இந்த பாஸ்ட் செல்ஃப் அந்த இடத்துல உண்மையான லவ் இருந்துச்சா? இல்ல. பவுண்டரிஸ் எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு யாராச்சும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்ல. நீங்க சேஃபான எமோஷனல் என்விரான்மெண்ட்ல வளர்ந்து வந்தீங்களா? இல்ல. அப்ப இந்த கேள்விக்கெல்லாம் இல்லன்னு பதில் வரும்போது அந்த பாஸ்ட் செல்ஃப் என்ன பண்ணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தாங்க அங்க பண்ணிருக்கு. உண்மையில அது நல்லதா இருந்திருக்கு. அங்க தூய்மையான மனசோட, நல்ல ஆன்மாவா, நல்ல இதயத்தோட, எல்லாரையும் விரும்பணும், எல்லாருக்கும் அன்பு காட்டணும்ன்ற நல்ல மனசாதான் இருந்திருக்கு. அத மத்தவங்க ஏமாத்திட்டு போனாங்கன்னா அது என்னங்க பண்ணும்? அந்த பாஸ்ட் செல்ஃப் என்னங்க பண்ணும்? ஆனா நீங்க பாஸ்ட் செல்ஃப வெறுத்துக்கிட்டு இருக்கீங்க. வேண்டாம். அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் பதில் நோன்னு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதை என்னென்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, மனிப்புலேஷன் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அதனுடைய உணர்வுகளை நம்ப வச்சிருக்கவே மாட்டாங்க. எப்ப பாரு அதை குழப்பத்துல வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அது எமோஷனலா யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணிட்டே இருந்திருக்கும். டிராமா பாண்டால பாதிக்கப்பட்டிருக்கும். சோ இதன் காரணமா அது எடுத்த முடிவுகள் வீக்னஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. பாஸ்ட் செல்ஃப் எடுத்த முடிவுகள் வீக்னஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அது என்ன எங்க இருந்து வந்தது அப்படின்னா, அதனுடைய என்வரான்மெண்ட் எமோஷனலும் கண்டிஷன்ல இருந்து இருக்குது. அதனாலதான் அதுக்கு தேவையில்லாத அந்த குற்ற உணர்வை அது சுமந்துகிட்டு இருக்குது. அந்த குற்ற உணர்வு அது மேல இருக்குதுன்றனால தான் நீங்க அதை வெறுக்கிறீங்க. ஏங்க உங்களுடைய பாஸ்ட் செல்ஃப் அப்படின்ட்டு எனக்கு இதை பத்தி பேசும்போது எனக்கு உண்மையிலே கண்ணுல தண்ணி. ஏன்னா என்னுடைய பாஸ்ட் செல்ஃப நான் அப்படிதான் நான் பார்த்தேன். நான் ரொம்ப அருவருக்கத்தக்கதா, குற்ற உணர்வு உள்ளதா, அவமானப்பட்டதா, அசிங்கப்பட்டதா தான் நான் பார்த்தேன் நானு. ஆனா ஒரு கட்டத்துல நான் யோசிக்கும் போது என்னுடைய பாஸ்ட் செல்ஃப் எவ்வளவு போராடி இருக்குது. உண்மையிலே இப்ப நான் இருக்கிறத விட அப்ப அதுதான் தைரியமா இருந்திருக்குது. பிறந்ததுல இருந்து 20 வயசு 25 வயசு வரைக்கும் ஒரு டாக்ஸிக் ஃபேமிலில ஒரு நார்சிஸ்டிக் ட்ரைட்ல மாட்டி 20-25 வருஷமா அது சர்வைவல்ல இருந்திருக்குது. அப்ப எவ்வளவு தைரியம் அதுக்கு வேணும், எவ்வளவு அனுபவிச்சிருக்கு, எவ்வளவு அடி, எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கேள்விகள், எவ்வளவு அசிங்கமான கேள்விகள், இந்த உடம்பையும் பெண்மையும் இழிவுபடுத்துற அசிங்கமான சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சு. அப்ப அத எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அதை போட்டு தாக்கு தாக்குன்னு தானே தாக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப நான் அதை மீட் பண்ண நான் அழுதேன். ஏன்னா அது அந்த இடத்துல அந்த அளவுக்கு தைரியத்தோட வெளியில வரல அப்படின்னா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்னா பேசிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அப்படியே நான் தழுத்தழுக்குது. என்னுடைய பாஸ்ட் செல்ஃப நான் உண்மையிலே இப்ப அவ்வளவு நேசிக்கிறேன். நான் யாரும் அதை நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுத்தி இருந்தவங்க யாருக்கும் அதனுடைய ஒர்த்து தெரியல. ஆனா இப்போ என்னுடைய பாஸ்ட் செல்ஃபோடைய ஒர்த்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்ப என் பாஸ்ட் செல்ஃபோடைய ஒர்த்தை நான் புரிஞ்சுக்கிட்டு அது மேல இருக்கிற குற்ற உணர்வுக்கு ஆதாரமே இல்லை, அது தப்பான விஷயம் நான் உணர்ந்தோன்னே என்னுடைய பாஸ்ட் செல்ஃப் எனக்கு பலமா மாறுச்சு. அங்க அது கையில வச்சிருந்த பலம் இப்ப எனக்கு கிடைச்சிருக்குது எனக்கு. சோ நமக்கு தேவையில்லாத குற்ற உணர்வை நம்ம பாஸ்ட் செல்ஃப் மேல சுமத்தி அதை வெறுக்கிறத நாம நிறுத்தணும். இது 4வது பாயிண்ட்டுங்க. 5வது பாயிண்டா நான் சொல்ல வர்றது, அந்த பாஸ்ட் செல்ஃப் இருக்கு பாத்தீங்களா, லவ் பண்ணிருக்கும், நம்பி இருக்கும், எல்லாரு மேலையும் ஆழமா நம்பிக்கைய வச்சிருந்திருக்கும். நாம இங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துட்டோம். என்ன அப்படின்னா, நம்ம பாஸ்ட் செல்ஃப் உண்மையா லவ் பண்ணிருக்கும், ஆழமா எல்லாத்தையுமே நம்பி இருக்கும், தன்னை சுத்தி இருக்கிற மக்களை அந்த அளவுக்கு நம்பி இருக்கும், மக்கள் மேல உள்ள நம்பிக்கை அதிகப்படியா இருந்திருக்கும், எல்லாம் சரியாகும் அப்படின்ற நம்பிக்கையில முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் ஃபிளாஸ் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தப்பு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் உண்மையான ஹியூமன் குவாலிட்டிஸ், அடிப்படையா ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஹியூமன் குவாலிட்டிஸ். அது எல்லாமே அந்த பாஸ்ட் செல்ஃப்ட இருந்திருக்கு. அவங்க ஏமாத்திட்டு போனன்றதுக்காக அந்த குவாலிட்டிஸ் எதுவுமே தப்பா ஆயிடாது. இங்க
ரொம்ப அழகான விஷயம் எல்லாமே. யோசிச்சு பார்த்தாக்க எனக்குள்ள இருந்த அந்த குணங்கள் எல்லாமே, நான் அந்த குணங்களால காயப்பட்டேன். நான் இல்ல நான் சொல்லவே இல்லை. அந்த காயப்பட்டதுக்கு காரணம் நான் தப்பானவ அப்படின்றத கிடையாது. என்னை சுத்தி உள்ளவங்க என்ன புரிஞ்சுக்காம என்ன காயப்படுத்தினது தான் காரணம். சோ இங்க ப்ராப்ளம் நான் லவ் பண்ணது கிடையாது. நான் அந்த லவ்வை எந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்றதுதான். சோ இதுதான் பார்ட் 5 நான் சொல்றது. சோ உங்க பாஸ்ட் செல்ஃபுக்கு உண்மையான ரேர் ஜென்யூன் குவாலிட்டிஸ் இருக்குது. அதை நீங்க மதிங்க. அதனால உங்க பாஸ்ட் செல்ஃபை வெறுக்கிறத நிறுத்துங்க. அடுத்து 6வது பார்ட்டா நான் சொல்றது அக்செப்டன்ஸ். அதாவது அக்செப்டன்ஸ் அப்படின்றது அப்ரூவலா இங்க நான் சொல்லவே இல்லை. இது ரொம்ப முக்கியமானது, புரிஞ்சுக்கோங்க. என்னன்னாக்கா உங்க பாஸ்ட் செல்ஃபை உங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்க சொல்றேன். உங்க பாஸ்ட் செல்ஃபை மட்டும் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்க சொல்றேன். ஆனா அதுக்கு நடந்த கொடுமைகளையோ கொடூரங்களையோ உங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்க சொல்லவே இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க பாஸ்ட் செல்ஃபை நீங்க அக்செப்ட் பண்றது அப்படின்றது இங்க அதுக்கு என்ன நடந்ததோ அது சரின்னு ஏத்துக்கிறது கிடையாது. அதனுடைய வலி சரியானது, வலி இது நீ அனுபவிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றது கிடையாது. அந்த பேட்டனை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றத கிடையாது. அக்செப்டன்ஸ் அப்படின்னு இங்க நான் சொல்றது, உங்க பாஸ்ட் செல்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்றது, அதுக்கு நடந்த எல்லா சம்பவங்களாலேயும் அது காயப்பட்டு நிக்குது பாத்தீங்களா, அதுக்கு ஆறுதல் சொல்லி அதை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. உன் மேல என் தப்பும் கிடையாது, நீ போராடி இருக்க, உன்கிட்ட உண்மையான அன்பு இருந்திருக்கு, உன் மேல என் தப்பும் கிடையாது அப்படின்னு உங்களை நீங்களே பார்த்து கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு கொடுக்காத அந்த இதை அப்ரூவலை வேற யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியும்? உங்க பாஸ்ட் செல்ஃபை பாக்குறது நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, வேற யாருமே இங்க கிடையாது. ஆனா அந்த பாஸ்ட் செல்ஃபை பார்க்காம பயந்துகிட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க பிரசன்ட்ல நீங்க சந்தோஷமா இருக்கவே முடியாது. சோ நான் உங்க பாஸ்ட் செல்ஃபை அக்செப்ட் பண்ண சொல்றது, அந்த பாஸ்ட் செல்ஃபை மட்டும்தான் அக்செப்ட் பண்ண சொல்றேன் ஒழிய அங்க நடந்த சம்பவங்கள் இல்லைன்னு நான் அக்செப்ட் பண்ண சொல்லல. அங்க அந்த சம்பவங்களை பண்ணவங்களை நான் மன்னிக்க சொல்லல. அவங்கள பத்தி நமக்கு தேவையே கிடையாது, தூக்கி போட்டுடலாம் நாம. சரிங்களா? அடுத்து 7வது பார்ட்டா நான் சொல்றது கம்பேஷன். நம்ம மேலேயே நமக்கு ஒரு இரக்க குணம். நம்ம மத்தவங்க மேல இரக்கமா இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம மேல நம்ம ரொம்ப இரக்கமா இருக்கணும். பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். அது ரொம்ப முக்கியம், ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியம். யார் ஒருத்தர் தன்னை பத்தி மட்டமா பேசுறாங்களோ, குறைவா பேசுறாங்களோ, மரியாதை குறைவா பேசுறாங்களோ, தன்னை விட்டு கொடுத்து பேசுறாங்களோ, தனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையை பத்தி ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்களோ, தன்னுடைய பாஸ்ட பத்தி கேவலமா நினைக்கிறாங்களோ, அவங்களால நிச்சயமா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. சோ யோசிச்சு பாருங்க. நாம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது அப்படின்னா எப்படி வேணாலும் பண்ணிப்போம். அதே அட்வைஸ நமக்கு பண்ணி நாமளே கேட்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். சோ இந்த இடத்துல நாம பாஸ்ட் செல்ஃப்கிட்ட நாம பேசணும். எப்படி பேசணும்? அந்த நேரத்துல உன்னால எந்த அளவுக்கு பெஸ்டா ட்ரை பண்ண முடியுமோ நீ ட்ரை பண்ணிருக்க, அது எனக்கு தெரியும். நீ குழப்பமா இருந்திருக்க, உன்னை குழப்பி விட்டுருக்காங்க, அதுவும் எனக்கு தெரியும். உனக்கு அன்பு வேணுன்றதுக்காக தான் நீ இவ்வளவுத்தையும் தாங்கிக்கிட்ட, அதுவும் எனக்கு தெரியும். நீ பண்ண எதுவுமே தப்பு கிடையாது, நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உங்க பாஸ்ட் செல்ஃப்கிட்ட சொல்லுங்க. அந்த கம்பேஷன் எல்லாத்தையுமே மாத்தும். உங்க பாஸ்ட் செல்ஃப்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்க பிரசன்ட்ல கண்டிப்பா எதிரொலிக்கும். இது உங்களுக்குள்ள என்ன மாத்தும் அப்படின்னாக்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை குறைக்கும், அவமானத்தை அழிக்கும், வெட்க உணர்வை தூக்கி போட வைக்கும். ஒரு மென்மையான ஒரு உணர்வு ஒண்ணு வரும். அந்த பாஸ்ட் செல்ஃப் மேல போத்தி இந்த எல்லா போர்வையும் ஒண்ணு ஒண்ணா இழுக்க 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 அங்க உண்மையிலே ஒரு அழகான ஒரு உருவம் ஒண்ணு, நீங்க தான் அது, வேற யாரும் கிடையாது. உண்மையான உருவம் அங்க தெரியும் உங்க கண்ணுக்கு. அப்போ உங்க பிரசன்ட்ல ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 8வது பாயிண்டா நான் சொல்றது, உங்க பாஸ்ட் செல்ஃப் இல்ல அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் செல்ஃப் கிடையவே கிடையாது. யார் ஒருத்தர் என் பாஸ்ட் அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பிரசன்ட் செல்ஃப்ல நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், சாபம் விடுறதெல்லாம் நினைக்காதீங்க, உண்மையைத்தான் சொல்றேன். நாம எவ்வளவு கடந்து வந்திருக்கோமோ, ஒரு தவறுகளும் எல்லா வலிகளும் நம்மளை இங்க கொண்டாந்து விட்டுருக்கு. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப அவேர்னஸோட இருக்கிறோம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம், எமோஷனலி இன்டெலிஜென்ட்டா இருக்கிறோம்.
செல்ஃப் ப்ரொடக்டிவா இருக்கிறோம். இப்படிலாம் இருக்கிறோமா இதுக்கு யார் காரணம்? அந்த பாஸ்ட் செல்ஃப் அங்க கிவ் அப் பண்ணிட்டு அது அங்கேயே தான் வேலையை முடிச்சிருந்தது அப்படின்னா இங்க நீங்க வந்திருப்பீங்களா? வந்திருக்க முடியாது. ஆனா அந்த வெர்ஷனை நாம இன்னமும் அசிங்கமா நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த வெர்ஷன் இல்லாம இந்த வெர்ஷன் உருவாகி இருக்கவே முடியாது. சோ அதனால இப்படி நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை மாத்துங்க. நான் ஏன் அங்க அப்படி இருந்தேன், நான் ஏன் அங்க ஏமாந்தேன், நான் ஏன் அங்க அசிங்கப்பட்டேன், நான் ஏன் அங்க அவமானப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா அந்த வெர்ஷன் அங்க எதெல்லாம் தாங்குச்சோ அது எதுக்காக தாங்குச்சு? இப்ப என்னுடைய பிரசன்ட இந்த மாதிரி உருமாற்றம் செய்யணும் அப்படின்றதுக்காகத்தானே தாங்குச்சு. அப்ப அதங்க என்ன பாடத்தை கத்துக்குச்சு அப்படின்னு நீங்க உங்க கேள்விய மாத்துங்க. சோ 8வது பாயிண்டா நான் சொல்றது, உங்க பாஸ்ட் செல்ஃப் இல்லாம உங்க பிரசன்ட் கிடையவே கிடையாது. 9வது பாயிண்டா நான் சொல்றது, உங்களுக்குள்ள செல்ஃப் ட்ரஸ்ட அதிகமாக்குங்க. எப்படி அப்படின்னாக்க, நீங்க உங்க பாஸ்ட் செல்ஃப ஜட்ஜ் பண்ண நீ இப்படித்தான், நீ லாயக்கு இல்ல, எதுக்குமே லாயக்கு இல்ல, உன்னால ஒண்ணுமே முடியாது, உன்னை ஒருத்தரும் விரும்ப மாட்டாங்க, நீ எதையும் சாதிக்க போறது கிடையாது, நீ எதைத்தான் ஒழுங்கா செஞ்ச, நீ வேஸ்ட் அப்படின்னு மத்தவங்க சொன்ன வார்த்தைகளை நீங்களும் உங்க பாஸ்ட் செல்ஃப பார்த்து சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்க நம்பிக்கை கண்டிப்பா உடைக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் செல்ஃப் இன்னமும் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, நான் இப்ப தப்பு பண்ண, இப்ப நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாக்க நான் என்ன நம்ப மாட்டேன், அதனால தப்பே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்ப உங்களுக்குள்ள வளர்த்துக்கும். ஏன்னா அந்த மாதிரிதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அங்க நான் தப்பு பண்ணக்கூடாது, ஏன்னா தப்பு பண்ண நான் என்ன மன்னிக்க மாட்டேன், ஏன்னா மத்தவங்க நம்மளை மன்னிக்கல, அதனால நாமளும் நம்ம மன்னிக்க மாட்டோம். ஏங்க தப்பு பண்றது மனித இயல்புங்க. தப்பு பண்ணாதான் புது புது விஷயங்களை நம்மளால கத்துக்க முடியும். பர்ஃபெக்டா இங்க யாரும் இருக்கவே முடியாது. அதனால நாம எடுக்கிற முயற்சிகளை தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன நம்புறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பாஸ்ட் செல்ஃபுக்கு இருந்திருக்காது. அதனால அது பர்ஃபெக்டா இருக்கணும் ஒரு கூட்டுக்குள்ள தன்னைத்தானே அடைச்சு வச்சுக்கும். சோ இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க பாஸ்ட் செல்ஃபு கிட்ட நீங்க அக்செப்ட் பண்ணும் போது அது என்னவா மாறும் அப்படின்னாக்க, உங்க பாஸ்ட் செல்ஃப் மேல மத்தவங்க கொடுத்த அந்த பிளேம், அந்த குற்ற உணர்வு எல்லாத்தையுமே நீங்க உடைப்பீங்க. அந்த பாஸ்ட் செல்ஃபுக்கு நீங்க நம்பிக்கை கொடுக்கும் போது அது உங்க பிரசன்ட் செல்ஃப்ல பலமா, மலையளவு பலமா நிமிர்ந்து நிற்கும். நீங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பீங்க. எனக்கு அப்ப எதுவுமே தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா இப்ப எனக்கு எல்லாம் தெரியும், என்னால இதுக்கு மேல பெட்டரான சாய்ஸஸை எடுத்து என் வாழ்க்கையில முன்னோக்கி போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாகும். 10வது பார்ட், அங்க இருந்த பாஸ்ட் செல்ஃப் இப்ப நீங்க கிடையாது. அங்க ஒரு பாஸ்ட் செல்ஃப் இருந்து எல்லாத்தையும் அடிபட்டு மிதிப்பட்டு கேவலப்பட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அது இப்ப நீங்க கிடையாது. ஆனா அந்த பாஸ்ட் செல்ஃப் இன்னமும் உங்களுக்குள்ள ஒரு பார்ட்டா இருக்குன்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வளர்ந்து வந்துட்டீங்க, நீங்க மாறியும் வந்துட்டீங்க. இப்ப நீங்க இந்த உலகத்தை பாக்குற பார்வை வேற மாதிரியா இருக்குது. ஆனா உங்க பாஸ்ட் செல்ஃப உங்களால அழிக்க முடியாது, மறக்க முடியாது, தூக்கி போட முடியாது. உங்க பாஸ்ட் செல்ஃப நீங்க பாக்குற கண்ணோட்டத்தை மாத்தனா மட்டும் தான் அதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்பதான் அந்த பாஸ்ட் செல்ஃப் உங்களுக்கு எந்த ஒரு வழியையும் கொடுக்காது. நீங்க அந்த பாஸ்ட் செல்ஃப கண்டிப்பா கௌரவப்படுத்தியே ஆகணும், ஹானர் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்களால சுமக்க முடியாத எவ்வளவோ கஷ்டங்களை அந்த பாஸ்ட் செல்ஃப் சுமந்ததுனால தான் இப்போ நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, இந்த எபிசோட் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பக்கத்தை தொட்டிருந்தது அப்படின்னாக்கா உங்களோட லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பல பேரை போய் சேர ரீச் ஆகிறதுக்கு அது உதவி செய்யும். மேலும் இது போல கண்டென்ட் தெரிஞ்சுக்க என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்க சில பேட்டர்ன்ஸால பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா என்னோட பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்க அப்படின்னா பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல எல்லா பேட்டர்ன்ஸுக்கும் அந்த பேட்டர்ன் எப்படி உருவாகுது, அது எப்படி நம்மளை பாதிக்குது, அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்ற தகவல்களை அதுல நான் சொல்லியிருப்பேன்.
ஸோ இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாஸ்ட் செல்ஃபை நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டிய காரணங்கள் அத்தனையுமே திரும்ப ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். நமக்குள்ள நடக்கிற போரை நிறுத்தணும். அதுக்கு நம்ம பாஸ்ட் செல்ஃபை நம்ம அக்செப்ட் பண்ணணும். நம்ம பாஸ்ட் செல்ஃப் அங்க சர்வைவலா இருந்திருக்குது, சர்வைவலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்குது. அதனால அதை நம்ம மன்னிச்சு ஏத்துக்கணும். அந்த பாஸ்ட் செல்ஃபை உதறிட்டு நம்ம பிரசன்ட்ல ஹீல் ஆகவே முடியாது. 4வது பாயிண்ட், நமக்கு தேவையில்லாத குற்ற உணர்வை நாம சுமக்க கூடாது. அதை அழிச்சிட்டு நம்ம இந்த பாஸ்ட் செல்ஃபை ஏத்துக்கணும். 5வது, அந்த பாஸ்ட் செல்ஃப் உண்மையிலே லவ் பண்ணுச்சு, உண்மையிலே எல்லாரையுமே நம்புச்சு, அதனால தான் அது அங்க அவ்வளோ அசிங்கப்பட்டது. அதுக்கு உண்டான ரேர் குவாலிட்டிஸ், அதை நாம மதிச்சு அதை நாம அக்செப்ட் பண்ணணும். 6வது, உங்க பாஸ்ட் செல்ஃப் அக்செப்ட் தான் பண்ணிக்க சொன்னனே ஒழிய அதுக்கு நடந்ததை அப்ரூவல் பண்ண சொல்லல. உங்க பாஸ்ட் செல்ஃப் அங்க அடிபட்டு அவமானப்பட்டு நிக்குது, அதைத்தான் உங்களை நான் அக்செப்ட் பண்ண சொல்றேன். அதுக்கு நடந்த சம்பவங்களை சரின்னு அக்செப்ட் பண்ண சொல்லல. இது 6வது பார்ட். 7வது பார்ட், உங்க மேல உங்களுக்கு கருணை வேணும், உங்க பாஸ்ட் செல்ஃப் மேலையும் கருணை வேணும். ஏன்னா அது அங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குது, அவ்வளோ வேதனைப்பட்டிருக்குது, அவ்வளோ தாண்டி வந்திருக்குது. அது மேல உங்க கருணை ரொம்பவும் அவசியம். அதே மாதிரி 8வது பாயிண்ட், உங்க பாஸ்ட் செல்ஃப் இல்லை அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த்தோ ப்ரெசன்ட் செல்ஃபோ கிடையவே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. 9வது பாயிண்ட், உங்களுக்குள்ள செல்ஃப் ட்ரஸ்ட கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதிகமாக்கணும். 10வது பாயிண்ட், அந்த பாஸ்ட்ல இருந்த பர்சன் இப்ப நீங்க கிடையாது, ஆனா அந்த பாஸ்ட் செல்ஃப் இன்னமும் உங்களுக்குள்ள ஒரு பார்ட்டா இருக்கும். அப்ப அதை நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நீங்க உங்க பாஸ்ட் செல்ஃப் அவமானத்தோட பார்த்துட்டு இருக்கிற ஒரு பர்சனா, அதை பார்த்து பார்த்து கஷ்டப்படுற போராடுற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் உங்க எண்ணங்களை நிறுத்துங்க. அதுக்கு பதிலா அந்த வெர்ஷனை கிரிட்டிசைஸ் பண்றது, குறை சொல்றதுக்கு பதிலா இப்படி சொல்லி பாருங்க, என்னை இது வரைக்கும் நீ கூட்டிட்டு வந்ததுக்கு என்னுடைய நன்றி சொல்லுங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் ஆனா நீங்க சர்வைவ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஒரு சர்வைவருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வேற யாருக்குமே இருக்காதுங்க. ஏன்னா நான் ஒரு பேர்ன் சர்வைவர் அப்படின்றதுனால என்னால தெளிவா சொல்ல முடியுது. நான் இப்பவும் நினைச்சு பாக்குறேன், எனக்கு இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் ஆனதுக்கு அப்புறமேலுக்கு அந்த காயத்து மேல இருக்கக்கூடிய அந்த காயத்து மேல காஞ்சி இருக்கக்கூடியதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கெமிக்கல் ஒண்ணு ஊத்துவாங்க. அப்படியே உள்ளுக்குள்ள 1000 ஊசி இறக்கின மாதிரி இருக்கும். அந்த வலி என்னால சொல்ல முடியாது, என்னால அப்படி பிச்சு எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தானே நான் இங்க வந்திருக்கிறேன். நான் போய் அட்மிட் ஆன அந்த வார்டில் 10 பேருங்க. நான் அட்மிட் ஆனதுல முதல் நாள் நைட்டு நான் போய் அட்மிட் ஆனப்ப 10 பேர் நாங்க அட்மிட் ஆனோம். வார்டில் 10 பேர் தான் அலவுடு அட்மிட் ஆனோம். விடிய காலில் 5 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அந்த சாவை ஏமாத்திட்டு நான் இங்க வந்திருக்கிறேன். ஸோ நான் நினைச்சிருக்கேன், ஏன் நான் இதெல்லாம் இப்ப கஷ்டப்படுறேன், இவ்வளவுலாம் வேதனைப்படுறேன் அப்படின்னு. ஆனா இப்ப யோசிக்கும் போது என்னுடைய அனுபவங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒருவித நம்பிக்கையும் தெளிவும் வாழ்க்கை மேல கொடுக்குது அப்படின்னா, அப்போ என்னுடைய பாஸ்ட் செல்ஃப் அங்க விட்டு கொடுக்காம என்னை இது வரைக்கும் கொண்டு வந்ததுதான் காரணம். ஸோ என்னுடைய குரல் எங்கேயாச்சும் உங்க வாழ்க்கையில ஒரு பக்கத்தை தொட்டு உங்களை நெகிழ வச்சிருந்தது அப்படின்னா அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்க பாஸ்ட் செல்ஃபோட சர்வைவலை நீங்க கௌரவப்படுத்தியே ஆகணும். இப்ப நீங்க நிறைய கத்துக்கிட்டீங்க, ஹீல் ஆயிட்டும் வரீங்க, நீங்க என்ன நினைச்சீங்களோ அதே மாதிரி மாறிக்கிட்டும் வரீங்க. இதுக்கு அடித்தளமா இருந்தது உங்க பாஸ்ட் செல்ஃப் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க பாஸ்ட்ல என்ன நடந்ததோ அதை வச்சு உங்களை நீங்க தீர்மானிக்காதீங்க. அது உங்களை ஷேப் பண்ணிருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன பர்சனா இருக்கீங்களோ அந்த பர்சனா மாறுறதுக்கான வடிவத்தை அதுதான் உங்களுக்கு கொடுத்தது. ஸோ அதனால நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போதுதான் நீங்க உண்மையிலேயே ஃப்ரீ ஆக முடியும். இந்த பாஸ்ட் செல்ஃப் அக்செப்ட் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த வழிமுறைகள் பொருந்துமானா கிடையாது. அவங்களுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்குது. உங்க பாஸ்ட் செல்ஃபுக்கு ஜேர்னலிங் பண்ணலாம், லெட்டர் எழுதலாம், மெடிடேஷன் யூஸ் பண்ணலாம், இல்ல வெறுமனே உங்களுடைய தாட்ஸ் உங்க பாஸ்ட் செல்ஃப் கிட்ட நீங்க பேசலாம். ஸோ இதை ஒரு ஒரு
உங்களுடைய ஒரு பகுதி வந்து பின்னாடி வந்து அடிபட்டு நிக்குது. அதை திரும்பவும் சரி பண்ணி திரும்ப உங்கள்கிட்ட கூட்டிட்டு வர்றதுக்கு என்னென்ன வழிமுறைகளோ அதை நீங்க எடுத்து செய்யலாம். ஸோ என்னுடைய பாஸ்ட் செல்ஃப் நான் இன்டகிரேட் பண்ணது அப்படின்றது சாதாரண விஷயமா நடக்கல. அது ரொம்ப ஒரு பெரிய ஹீலிங் ப்ராசஸ் தான் அது. ஸோ அதுல நிறைய விஷயங்கள் நம்ம ரிப்பீட் பண்றது மூலயமா, ரிப்பிட்டேஷன் மூலயமா தான் அதை நம்மளால மாற்ற முடியும். ஸோ நானும் அந்த பாஸ்ட் செல்ஃபை அக்செப்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு இங்க வந்து நின்று உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் உங்க பாஸ்ட் செல்ஃபை அக்செப்ட் பண்ணுங்க. பாஸ்ட் செல்ஃப் மேல எந்த தப்புமே கிடையாது. அது உங்களை சர்வைவல்காகத்தான் உங்களை அந்த அளவுக்கு தாங்கி தாங்கி இது பிரசன்ட் வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்க பாஸ்ட் செல்ஃபை நீங்க அக்செப்ட் பண்ணும்போது உங்க ப்ரெசன்ட் செல்ஃப் ரொம்ப அழகா மாறும், ஹீலிங்கும் ஸ்டார்ட் ஆகும், மன அமைதியும் கிடைக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்புல நான் வந்து சந்திக்கிறேன். உங்களுடைய பொறுமைக்கும் அமைதிக்கும் நன்றி.